ஹாய் காய்ஸ், இன்றைக்கி கிட்ஸுக்கான ஒரு எக் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கேரட் எடுத்து தோல் சீவிட்டு அதை இந்த மாதிரி செத்தி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு ஆனியனும் ஒரு தக்காளியும் எடுத்து ரெண்டுத்தையும் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு உரலில் மிளகு ஜீரகத்தை இடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயிலு, கடுகு, பெருஞ்சீரகம், அது பொரிஞ்சதையும் வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கேரட் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு எக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இடித்து வச்ச பெப்பரையும் ஜீரகத்தையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அப்புறம் கொஞ்சமாக ரைஸ் போட்டு கிண்டிட்டு அவ்வளோதான், சூப்பரான எக் ரைஸ் ரெடி. நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.